உங்கள் மூஞ்சி காட்டுங்க. ஐயே சிரிச்சிட்டு காட்டுங்க. கொடூரமாக இருக்குது மூஞ்சி. பார்க்குறவங்க எல்லாம் பயந்துக்குவாங்க. குக்கர் அப்படித்தான் இருக்கும். என்னை விட்டுட்டு எனக்கு நீ தர மாட்டியா? நல்லா இருக்கா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷலான இலை அடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாகவே நான் காட்டியிருக்கேன். வித் ஃபன்னோட செம்ம ஜாலியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசி நம்ம தேவையான அளவு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் பவுடர். அதை நம்ம ஒரு சல்லடை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான பவுடராக கிடைக்கும். ரொம்ப நைஸாக அரையணும்னு அவசியம் இல்லை. இங்கே ரெடிமேடாக பச்சரிசி பவுடர் பேக்கெட்டில் விற்கும். அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி தான் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. அந்த உப்பை நல்லா கரைச்சிட்டு நம்ம இந்த மாவு கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம அடுப்பில் வச்சு க்ரில் பண்ணி நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம பச்சரிசி போட்டிருக்கிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஆவியில் வச்சு வேக வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு புழுங்கல் அரிசி தான் நீங்கள் போடணும். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி போட்டுக்கலாம். இது நம்ம அடுப்பில் வச்சு சுட்டு எடுக்கும்போது இந்த பச்சரிசியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு தான் இந்த மாவு நீங்கள் பிசையணும். தண்ணி பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இந்த இலையில தான் நம்ம இன்றைக்கி இலையில சுட போகிறோம். இது பெரசலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கேரளாவில். இது மருத்துவ குணம் உள்ள ஒரு இலை. ஸோ இந்த இலையில் நம்ம இதை வச்சு நம்ம சுட்டு எடுத்து சாப்பிடும்போது இந்த இலையோட சத்துக்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இந்த இலையோட ஒரு மனமும் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இந்த இலை பார்க்குறதுக்கு அப்படியே தேக்கு மரத்தோட இலை மாதிரியே தான் இருக்கும். அத்தை ஒன்று பருத்தி காட்டுறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம அந்த இலையில வச்சு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். தின் லேயராக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் தேங்காய் துருவியை வச்ச தேங்காவை நீங்கள் மட்டும் போட்டு நீங்கள் சுடலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை எங்களுக்கு ஸ்வீட்டாக வேணும் அப்படிங்கிறவங்க இது கூட நீங்கள் கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நார்மல் ஒயிட் சுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இனிப்பு அளவாக வேணும் அப்படிங்கிறவங்க வெறும் தேங்காய் மட்டும் கொண்டு நீங்கள் போட்டு சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைக்கும்போது ஸ்பெஷலாக சாமிக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு படைப்பாங்க. நம்ம இதில் உப்பு போட்டிருக்கிறோம், அவங்க சாமிக்கு படைக்கும்போது அவங்க உப்பு சேர்க்க மாட்டாங்க. ஸோ தேங்காய் துருவி வச்சாச்சு. இப்போ எல்லா இலையிலையுமே நம்ம அந்த மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அதில் நம்ம தேங்காய் போடுறோம். நாங்கள் பாதிக்கு தேங்காய் போட்டோம், வெறும் தேங்காய். மீதி பாதிக்கு தேங்காயும் கரும்பு சர்க்கரையும் போட்டிருக்கிறோம். ஆனால் ரொம்ப இனிப்பு நாங்கள் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டோம். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக சாப்பிடுவோம். அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப திகட்டாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்பெஷலாக எதாவது செய்கிறோன்னா எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வோம். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், நமக்கு ஒரு கஷ்டமே தெரியாது ஒர்க் பண்ணுறது. அதே மாதிரி தான் எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் இதை செஞ்சோம். தேங்காய் ஒரு ஆள் சொரவினாங்க. இது ஸ்ப்ரெட் பண்ணுறது நாங்கள் 2 பேர் செஞ்சோம். அத்தை மாவெல்லாம் அரைச்சி அது பக்குவமாக அதை செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், செய்கிறதுக்கு ஒரு கஷ்டமே தெரியாது. ஸோ இதையெல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணிக்கணும். இதை எங்கள் மாமனார் தான் எல்லாம் சுட்டார் அடுப்பில் வச்சு. சுட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மூஞ்சி காட்டுங்க. ஐயே சரி சிரிச்சிட்டு காட்டுங்க, கொடூரமாக இருக்குது மூஞ்சி. பார்க்குறவங்கெல்லாம் பயந்துக்குவாங்க. குக்கர் அப்படித்தான் இருக்கும். இங்கே ஒரு ஆள் திருட்டுத்தனமாக சாப்பிட்ருக்குது என்னை விட்டுட்டு. எனக்கு நீ தர மாட்டியா? நல்லா இருக்கா? ம் எடுத்துட்டுவேன். சூப்பரான டேஸ்டியான சுட்ட இலையடை ரெசிபி ரெடி ஆயாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.